Hi student, I am Ravi Kumar. இப்போ chapter 4 multiplication exercise 4.7 third question. Solve the following word problems. As question number 3. An art exhibition managed to sell a total of 398 paintings in one day. The sales averaged out to rupees 2569 per painting. Question பாருங்க, find the total sales made by the art gallery. Okay, பாருங்க, an art exhibition managed to sell a total of 390 to 398 paintings in one day. ஒன் டேக்கு வந்து எவ்வளோ பெயிண்டிங்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க? 398 paintings in one day. The sales average out to rupees 2569 per painting. ஒரு பெயிண்டிங்கோட சேல்ஸ் ரேட் என்னவா? 2569 ஒரு பெயிண்டிங்கோட ரேட்டு. இப்போ எவ்வளோ பெயிண்டிங்ஸ் நமக்கு ஒன் டேயில் இருக்குது? 398. ஃபைண்ட் த டோட்டல் சேல்ஸ் மேட் பை த ஆர்ட் கேலரி. ஃபைண்ட் த டோட்டல் சேல்ஸு. அப்போ ஒரு டேயில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 398 into 2569 ரெண்டு மல்டி பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும், அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேண்ணா, கிடைக்கிற ஆன்சர் ருபீஸில் போட்டு எழுதணும். ஓகேவா, இது அந்த மல்டிப்ளஸ் சம்மு. ஓகேவா, 398 into 2569. ஓகே, பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் பாருங்கள். தேர்ட் சம்மு, டோட்டல் நம்பர் ஆஃப் பெயிண்டிங்ஸ் செல் இன் ஒன் டே. Then art exhibition managed to sell a total of 398 paintings in one day. What total number of paintings sell in one day equal to 398. The sales averaged out of rupees 2569 per painting. Cost of sales per painting rupees 2569. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, find the total sales made by the art gallery. Made by the art gallery. அப்போ total sales made by the art gallery equal to அந்த அமௌண்ட்டையும் 398 அந்த நம்பர் ஆஃப் செல் இன் ஒன் டேயும் மல்டி பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் மேட் பை ஆர்ட் கேலரி, அதுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது மல்டிப்ளிகேஷன் சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும், இது மல்டிப்ளிகேஷன் சம்மன் தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ ஈஸியான கொஸ்டின் தான். மல்லிங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பெயிண்டிங்ஸ் செல் இன் ஒன் டே ஈக்குவல் 398. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பெர் பெயிண்டிங் ஈக்குவல் டு rupees 2569. டோட்டல் சேல்ஸ் மேட் பை ஆர்ட் கேலரி ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டி பண்ணுறோம். ஓகே, மல்டி பண்ணுற பாருங்க. $69 398. ஃபஸ்ட்டு மூணு அந்த இந்த ரிமைண்டர் போடுறதுக்காக 3 பாக்ஸ் போடுறேன், கேரி கொடுக்குறதுக்காக 3 பாக்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, 8 9s are 72. 8 9s are 72. 2 போட்டுடுறேன், இங்கே 7, இங்கே கேரி டு 7. 6 8s are 48. 48 + 7 55. 55 கேரி டு 5. 5 8s are 40. 40 + 5 45. கேரி டு 5. 4. 2 8s are 16. 16 + 4 20. 16 + 4 20. ஓகே, அடுத்து பாருங்க, 9 வச்சு மல்டி பண்ணுறேன். அப்போ 1's place must be 0. 10's place மல்டி பண்ணும்போது 1's place must be 0. 9 9s are 81. 8 கேரி. இதுனா அடுத்தது 6 9s are 54. 54 + 8 62. 2 புக்கு போடுறோம், 6 கேரி. 3 5s are 15. 15 + 6 21. 2 கேரி. 2 9s are 18. 18 + 2 20. 20. Sorry, 2 9s are 18. 5 9s are 45. ஓகே, பாருங்க இது பண்ணுறோம். 8 8s are 8. 6 9s are 54. 54 + 8 62. இப்போ 6 போட்டுருக்கோம், இங்கே போட்டுருக்கோம். அடுத்து 5 9s are 45. 45 + 6 51. கேரிஸ் டு 5. ஓகே, அடுத்து 2 9s are 18. 18 + 5 23. இது 23. ஓகேவா, அடுத்தது 3 9s are அடுத்தது the 100 place மல்டி பண்ணும்போது 1's place and 10's place must be 0. 100 மல்டி பண்ணும்போது 1's place 10's place must be 0. 3 9s are 27. carry to 2. 3 6 are 18. 18 + 2 20. 2 0 போட்டுக்கோம், 2 carries 2. 3 5s are 15. 15 + 2 17. 17. 1 carries 2. 2 3 are 6. 6 + 1 7. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் இருக்குது. 2 0 0னா 2. 5 + 1 6. 5 + 2 7. 7 + 7 14. 4 போட்டுருங்க. 1 carries to this place. 1 + 1 2.
7 + 3 10, 10 + 2 12, இங்கே ஒன் கேரி போட்டுருக்கேன். 7 + 2 9, 9 + 1 10. What 10 lakh rupees? 10 lakh 22,462 காஸ்ட். அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ அமௌண்ட்டு? 10,22,462. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? டோட்டல் சேல்ஸ் மேட் பை ஆர்ட் கேலரிக்கு 10,22,462. ஓகே, ஒரு மல்டிபிள் சம்மில் ஒரு தேர்ட் சம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.